வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து இந்த நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி வரக்கூடிய ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகமும் இப்படி இருக்கும் பொழுது அந்த ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குறாருங்கிறத இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் ஒரு ஒளி தத்துவ முறையாக அறிவியல் சார்ந்த முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி பரிகாரங்கள், மிகைப்படுத்தி சொல்லுதல், இது மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி இருக்குங்கிறது சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் 2026 எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிம்ம ராசிக்கு முதல் ஆகஸ்ட் 1 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே அஷ்டம சனியால் பாதிப்பில் இருக்கிறாங்க. இதில் குரு வேற 12ஆம் இடத்துல விரயமாயிருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு குருவோட சேர்றார். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ எப்பவுமே ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில லாபங்களை, சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ சுக்கிரன் 2ல் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ புதன் எப்படி குருவோட சேர்றாரோ அதே மாதிரி ராசி அதிபதியும் குருவோட சேர்வது ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை கடந்த 3-4 மாதமாக மன பாதிப்பு, கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, உடல் உபாதைகள் மேலே ஒரு பயம், வேலை மேலே ஒரு பயம், தொழிலில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம், ஆட்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி பல அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, பல பிரச்சனைகள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோடு சேர்றாரு பாருங்க. ஸோ அது ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு சிம்மத்துக்கு வலு பெறுகிறார். முதல் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லது தான். செகண்ட் ஹாஃப் ராசிக்குள்ளேயே வரார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் குருவோட சேர்ந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே கொஞ்சம் சரியாக போயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தவறாக போகலை, தலைக்கு தலைப்பாகவோ போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய இந்த அஷ்டம சனி நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்பவுமே பாருங்கள், ராசி அதிபதி ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கும். ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசி அதிபதியை குரு சேரும் பொழுதும் சரி. இப்போ சூரியன் குருவால் திருட்பலம் கொடுக்குறார், ஒளி கொடுக்குறார். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. இதில் அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வருது, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிசிட்டி, சோலார் பவர், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்டு, நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, ரியல் எஸ்டேட் விஷயமா லாபம் வரக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் பெரிய ஃபைலே மூவ் ஆகாமல் இருந்தது, ஒரே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் மூவ் ஆகக்கூடிய அமைப்பு, எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்கு 10 கதவு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு 4 கதவு திறக்கிற மாதிரி, ஒரு 10 பிரச்சனை இருக்கும்பொழுது 4 பிரச்சனை முடிஞ்சிருச்ச மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த அஷ்டமசனிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைமில் ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தில் பிரச்சனை பயப்படுறாங்க. மாணவர் செல்வங்கள் சிரத்தையாக படிக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, சோம்பேறித்தனம், அதே மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையா, நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோமா, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல சிரத்தையாக படித்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள் தேடி அங்கே போய் நம்ம ஜெயிக்கலாம். இங்கே தான் நமக்கு பிரச்சனையாக போச்சே ஒழிய அங்கே நமக்கு நல்ல வாய்ப்புகளை போய் அது நமக்கு தைரியமாக நம்ம போய் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம்
பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, புத்தி நல்லா வேலை செய்யக்கூடிய மாதமாக, மனசு நல்லா தைரியமாக வீரியமாக இருக்கக்கூடிய மாதமாக, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக, இந்த அஷ்டம சனினால் அப்படி ஒன்றும் தோண்டு போயிட மாட்டோம், நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மற்ற வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருகிறது. ஸோ அதனால் சனி வந்து 8ல் இருக்கிறது ஒன்று தான் நெகட்டிவே ஒழிய, மற்றபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் சனி பார்வை செவ்வாய் பார்வை சுக்கிரன் வர்றதுனால இந்த பெண்கள் விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் கொடுக்குற டைமில் வந்து கரெக்டாக கொடுக்குறோமா, எது கொடுக்குறோம், கரெக்டாக ரசீத் வாங்கிட்டோமா, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஹோப் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடுத்த நீங்கள் எது மாதிரி தேதி எந்த மாதிரி நேரத்துலேருந்து ஊரில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கிறது போட்டு பார்த்து அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசைகள் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னதில் எப்படி இருக்கிறாங்க, தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரம் டிவைட் பண்ணால் சூக்ஷமம். அதாவது புக்திலாம் தசையை பார்த்திங்கன்னா 10 வருட காலமாகவும், புக்திகள் 2 வருடம் 3 வருட காலமாகவும், உங்களுக்கு அந்தரங்கள் பார்த்திங்கன்னா மாத கணக்கிலும், சூக்ஷமங்கள் பார்த்திங்கன்னா வார கணக்கிலையும் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்லாவே வந்து துல்லியமாக அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது மாதிரி சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி கோச்சார அமைப்புகள் மாறுது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம், வேலையா தொழிலா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா கார்ப்பரேட்டா, அல்லது கல்யாணம் எப்போ, குழந்தை நல விஷயங்கள் எப்போ, அது மாதிரி விஷயங்கள், கடன் எப்போ அடையும், எப்போ நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் எல்லா கன்ஃபியூஷனுக்கும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிந்து நம்ம போகலாம், எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு அவ்வளோ சரியாக வராது, எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அதிக லாபத்தையும் அதிக பெனிஃபிட்டும் மேன்மையும் கொடுக்கும், மேல் படிப்பாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கல்யாண காட்சியாக இருக்கட்டும், குழந்தை பேருவாக இருக்கட்டும், ஒரு சுப விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ வீட்டை வந்து வீடை வந்து பெருசு பண்ணுறோம், ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குகிறோம், அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு எந்த நேரத்தில் வந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், எப்போ நமக்கு அந்த பணம் சேரும், எப்போ நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற முயற்சிகள் திருவினையாக்குங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை எடுத்து அந்தந்த நேரத்தில் அதை செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17லேருந்து ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார், சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான
மிதுன ராசியில் இருக்கிற புதன் 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன், குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5ஆம் தேதியிலேருந்து, இதில் சூரியன் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராத்திரி 18ஆம் தேதி விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி, ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். சிம்மராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார். சுய முயற்சினால் கடன் வாங்குவீங்க. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி கடன் வாங்குவாங்க. ஆனால் இந்த சிம்மராசிக்காரங்க அப்படியே போவாங்க, கடன் வாங்கிட்டு வருவாங்க, பேசிய கடன் வாங்குவாங்க. 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கார். அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேலே இந்த சிம்மராசிக்காரன் பேசுகிறத நிறுத்தினா போதுண்டா சாமிங்கிற லெவலுக்கு வரும். எல்லாருக்கும் அட்வைஸ் கொடுத்துட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இவங்களுடைய கேரக்டரை அடுத்தவங்கள அதிகாரம் பண்ணுறது தான். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ அவங்க நிறையா பேசுவாங்க, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணு, அப்படி பண்ணாத, இப்படி பண்ணு, நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், அதாவது சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைங்க, படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களால் குடும்ப கௌரவத்தை உயர்த்துவார்கள், குடும்பத்துக்கு அதீத லாபத்தை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறீங்க, சிஏ படிக்கிறீங்க, ஐபிஎஸ் படிக்கிறீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு அது பெருமை இல்லை. அதை முடிச்சிங்கன்னா அப்பேற்பட்ட சூப்பரான டைமில் இருக்கீங்க. சார் எங்களுக்கு அஷ்டம சனி படிக்க முடியல. அது என்ன சார் அஷ்டம சனி உங்களுக்கு எப்படி படிக்க விடாது? நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு டிஸ்டன்ஸ் யுவர் செல்ஃப் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. அப்பா அம்மாங்க சண்டை போடுறாங்க, இல்லை அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்க, அப்பாவும் பெரிய அண்ணனும் சண்டை போடுறாங்க, நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? அதை பாருங்கள், என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கோங்க, உக்காந்து படிங்க. உங்களுடைய கடமை என்ன? படிப்பது. அந்த படிப்பை மட்டும் செயல்படுத்துங்கள். வீட்டு பிரச்சனையில் தலையிடாதீங்க. ஏன்னா நீங்கள் தலையிட்டால் வெற்றி நிச்சயம். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஆனால் தலையிட்டிங்கன்னா படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அதனால் கொஞ்சம் பாருங்க. இந்த சிம்ம ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீச்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத் தலைவிகளுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மனக்கவலை இருக்கும். குழந்தைகளை நினைத்து மனக்கவலை இருக்கும். ஆனால் குழந்தைகளால் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம். உங்கள் குழந்தைங்க, உங்கள் பையனோ பொண்ணோ வேலைக்காக போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிற நேரம். அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, அச்சச்சோ என் குழந்தை போகிறானே, அவன் அப்படி கஷ்டப்படுறானே, இப்படியெல்லாம் படக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைன்னு இருந்தால் கஷ்டப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பையனையோ பொண்ணையோ பொத்தி 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 வச்சுப்பாங்க. ஐயோ என் குழந்தை கஷ்டப்படுவான், என் குழந்தை அந்த மாதிரி அந்த மாதிரி. அதாவது ஒரு சின்ன கதை, இந்த பட்டுப்பூச்சி இருக்குல்ல, அந்த பட்டுப்பூச்சி அது அந்த பட்டு கூட்டிலேருந்து வெளியில் வரணும்னா அந்த ரெக்கையால் அந்த கூட்டை உடைச்சிட்டு வெளியில் வந்தால் தான் அது ஜெயிக்க முடியும். இதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கா, அந்த பட்டுப்பூச்சியோட கூட்டை உடச்சி விட்டார். அந்த 2 ரெக்கைகளும் வளரவே இல்லை. ஏன் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் வேலை கொடுத்தா தானே.
அந்த வேலை கொடுக்குற இடத்தையும் நீங்கள் உடச்சி விட்டீங்க. அதனால் உங்கள் குழந்தைகள் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அவர்கள் உலகத்தில் உள்ள கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணிங்கன்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். உங்கள் காலத்துக்கு அப்புறம் யார் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அவங்களுக்கு. ஸோ உழைப்பின் மகத்துவத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு கடுமையான முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம், கடுமையான உழைப்பை தரக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த சிம்மராசி நண்பர்கள் ரேணுகா தேவியை வணங்க வேண்டும். ரேணுகா தேவிங்கிறது யார் அப்படின்னா அம்பாளுடைய ஒரு அம்சம். அந்த அம்பாளை வணங்கி வாருங்கள். சென்னையில் ட்ரிப்ளிகேனில் ரேணுகா தேவி கோயில் இருக்குது. அதே மாதிரி விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போய் வழிபட்டுட்டு வாங்க. அந்த கோயிலில் போயிட்டு ஒரு நைட் ஸ்டே பண்ணிங்கன்னா அவ்வளோ பவர் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறது தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆகஸ்ட் மாசம் 31 திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வர்றது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல ஆகஸ்ட் மாதம் 10 திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25 செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9 ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27 வியாழக்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் வந்து யஜுர் உபாகர்மாவும், மறுநாள் வந்து காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க, இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்கள ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா. சிம்ம ராசிக்கு உண்டான இந்த பலன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாசம் அருமையான ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நல்ல முதலீடு செய்வதற்கு சாதகமான மாதமாக இந்த மாதம் வருது. இந்த மாதம் என்ன மாசம்னா, உங்களுக்கு நல்ல ஒரு சுப செலவுகள் அல்லது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், வெளிநாடு செல்லணும்னு யோசிக்கிறவங்களுக்கு வெளிநாடு, நல்ல பிரயாணங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் இந்த மாசம் உங்களுக்கு உண்டு. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுடன் சேர்கிறார். சரியா? அந்த ஆடி அமாவாசையை ஒட்டி, அதாவது ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய 3 தினங்களில குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய 12ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புத பகவான், அது மட்டுமல்ல உங்களுடைய 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி, அதாவது ஆயுட்காரகனாக ஆயுட் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான், எல்லாமே சேர்ந்து உங்களுடைய 12ஆம் பாவத்திலே சேருகிறார்கள். இது நல்லதா? இல்ல 12ஆம் இடம் வலிமை அடையுது, ஏன்னா விரயஸ்தானம் வலிமை அடையுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கவலையே பட வேணாம். எல்லா கிரகங்களும் உங்களுடைய ராசிநாதனுடன் சேருவதனாலே நன்மை நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதனாலதான் மறுபடியும் சொல்றேன், இதுல சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அது முக்கியமா வந்து நல்ல செலவுகளாக ஒரு முதலீடு செய்வதற்கு செலவுகள்லே பல விஷயம் இருக்கு. விரய செலவுகளா பண்றது, ஊதாரித்தனமா செலவு பண்றது, மருத்துவத்துக்குன்னு செலவு பண்றது, படிக்கிறதுக்குன்னு செலவு பண்றது, பிரத்தியாருக்கு உதவி செய்யறதுக்குன்னு செலவு பண்றது, அல்லது ஒரு கோவில் கைங்கரியத்துக்குன்னு உதவி செய்யறது, அல்லது அன்னதானத்துக்குன்னு உதவி செய்யறது, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு செலவு செய்யறது அப்படின்னு தனித்தனியா இருக்கு. அதுல வருங்காலத்துக்காக குழந்தைங்க பேர்லயோ அல்லது ஏதோ ஒரு நகை வாங்குறது, அல்லது ஏதோ ஒரு நிலம் வாங்குறது, அல்லது உங்களுக்கு முக்கியமான ஏதோ உங்களுக்கு விருப்பமா இருக்கக்கூடிய ஒரு ஷேர் வாங்குறது, அல்லது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதை வந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறது, அல்லது உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து செய்யறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல முதலீடுவாக விஷயம் இல்லையா? அதுவும் ஒரு செலவு தான். அது மாதிரி சுப செலவுகள் நிச்சயமாக இந்த மாதத்திலே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஊர்ஜிதமாக உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா, 17, 18 தேதிகளில் ஆகஸ்ட் மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு வந்து ஆட்சி பலம் செய்கிறார். கூட புத பகவானும் வருகிறார். அதனால என்ன நன்மை அப்படின்னா,
தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. பலனாக இருந்துக்கக்கூடிய உடல் சோர்வுகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டின் மூலமாக அந்த சோர்வுகள் மறையும். இன்னும் புதிய உற்சாகத்துடன் பலவிதமான செயல்களிலே, சாதனையான செயல்களிலே ஈடுபட்டு பல நல்ல விஷயங்களை செய்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பொருளாதார உயர்வுகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்திலே முக்கியமாக சிவபெருமானை வழிபாடு செய்யணும். ஏன்னா அந்த பதற சொல்லியிருக்கேன், சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமான அந்த கர்ம வினை தோஷங்கள் இருக்கும். அதனால தான் சிவபெருமான் வழிபாடு இந்த கர்ம வினை தோஷத்தை போக்கும். பித்ருக்கள் தோஷம், முன்னோர்களுடைய தோஷம், பித்ரு சாபங்கள் எல்லாவற்றையும் போக்கும். பித்ருன்னு பிண்டஹஸ்திரானு அப்படின்னு ஆரம்பிக்கும். அதாவது அந்த சிம்ம ராசியினுடைய அதிதேவதையில முதல்ல வரக்கூடியது அதனால அவங்க முன்னோர்கள் ஆராதனை மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டியது. எல்லா ராசிக்காரங்களும் செய்யணும், சிம்ம ராசிக்காரங்க சர்வ நிச்சயமா செய்யணும். அப்படி செய்ய செய்யதான் அவங்களுக்கு சிரேயசுகள் ஏற்படும். அப்பேற்பட்ட அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த மாதத்துல முக்கியமாக சிவபெருமானை பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்யுங்க. இந்த மாதம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி எல்லாம் பிரதோஷம் வருகிறது. அதனால அந்த சமயத்துல வில்வத்தினாலே திருதலம், திரிகுணாகாரம், திருநேத்திரம் ச திரையாயுதம், திரு ஜென்ம பாப சம்ஹாரம், ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த வில்வத்தினால அர்ச்சனை செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த நீங்க எதுமாற கர்ம பலன் இருக்கு, அதுக்கு கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல எப்படி இருக்குதுங்க, எப்படி தெரிஞ்சுக்கலாம், உங்க கர்ம பலன் என்ன, எந்த கர்மால பிறந்திருக்கீங்களுக்கு கிரக அமைப்பு, சாதகமான கிரக அமைப்புகள் என்ன, சாதகமற்ற கிரக அமைப்புகள் என்ன. சிம்மலக்ன சிம்மராசியில பிறந்த நீங்க பூர நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அஸ்வினி மக நட்சத்திரமா இருந்தாலும் சரி, உத்திர நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருந்தாலும் சரி, இந்த சிம்மலக்னம் சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு யோகமான கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா 5ஆம் வீட்டு அதிபதியாகிய குரு, அடுத்தபடியாக செவ்வாய். இந்த செவ்வாயும் குருவும் சிம்மலக்னத்துக்கு யோகமான ஒரு கிரகங்களாக வருகிறது, தசைகளாக வருகிறது. அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று சேரும் பொழுது அருமையான ராஜயோகம் உருவாகிறது. ஸோ அப்படி இல்லாமல் குரு சனியோட சேரும் பொழுது கொஞ்சம் வலிமை குறைகிறார், அதோட ஷைன் குறையுது. அதே மாதிரி செவ்வாயோட சனி சேரும் பொழுது செவ்வாய் கொடுக்க வேண்டிய பலன்கள்லாம் குறையுது. அதே மாதிரி சனியோட சம்மந்தப்படாமல் குரு சந்திர யோகம், சந்திரனோட சம்மந்தப்பட்டு, செவ்வாய் சந்திரனோட சம்மந்தப்பட்டு குருச்சந்திர யோகம், சந்திரமங்கல் யோகம்னு ஆகும்பொழுது அருமையான பலன்கள், வாழ்க்கையில மேலும் மேலும் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம லக்னம் சிம்மராசிக்காரர்களுக்கு வந்துடும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சனியோட சேர்ந்து பாதிக்கப்படாமல், சந்திரனோட சேர்ந்து அதிக நன்மையை பெறாமல் சுக்கிரனோட சேரும் பொழுது நம்ம ட்ரிக்கான விஷயம், குரு சுக்கிரனோட சேருவது தவறு. எது மாதிரி தவறு? குழந்தைகள் விஷயம், பூர்வீக அந்த தாம்பத்திய விஷயத்தில், அது மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்சம் பலன்கள்லாம் கொஞ்சம் சுமாரான அமைப்புகள் இருக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளில் சில உத்வேக குறைவுகள்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேரும் பொழுது மிருமங்கள் யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் உண்டாகி செவ்வாய் திசை அருமையாக இருக்கும். கட்டிடம், விளையாட்டு, நெருப்பு, மெடிக்கல் ரிலேட்டட், மருத்துவம், அது மாதிரி துறையில் நல்லா வரக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கும். அதே மாதிரி புதனோட செவ்வாய் சேருவது மிகவும் தவறான ஒரு காம்பினேஷன். புதனும் கெடுவார், செவ்வாயும் கெடுவார். அதே மாதிரி புதனும் செவ்வாயும் சனியும் சேர்வதும் மிகவும் தவறான காம்பினேஷன்ஸ். ஸோ இதில் தவிர்க்க வேண்டிய விஷயம், ராகு எந்த கிரகத்தோடையும் சேரக்கூடாது. சனி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் சனியோடு சேர்வது தப்பு, சூரியன் சனியோடு சேர்வது தப்பு. இதெல்லாம் புத்திர விஷயத்திலையும் அப்பா விஷயத்திலும் நமக்கு ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையே ஒரு குரு, பௌர்ணமி சந்திரன், ஒளி பொருந்திய ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது, சுக்கிரனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது, புதனின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் எது மாதிரி காம்பினேஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் சிம்ம லக்னத்துக்கு வரவேண்டிய தசைகளாகிய செவ்வாய் திசை, குரு திசையில் அருமையாக இருக்கும். வரக்கூடாத திசைன்னு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சனி திசை தான். ஸோ சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. அதனால் சூரியன் தான் சிம்மராசியோட அதிபதி, சிம்ம லக்னத்தோட அதிபதி. ஸோ ரெண்டும் சேருவது தவறு, ஜாதகர் பாதிக்கப்படுவார். ஸோ எது மாதிரி காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, அதே அவயோக கிரகமாகிய சனி கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பொழுது
குரு சுக்கிரன் தாக்கத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொடுப்பார், பாதிப்பு குறையும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எது மாதிரி தசா புக்திகள் போய்கொண்டு இருக்கிறது, எதை நாம் எதிர்பார்க்கலாம், எதை நாம் எதிர்பார்க்க வேண்டாம், ஒரு டிகிரத்துக்குள்ள டிகிரி அடிப்படை எவ்வளோ, 15 டிகிரிக்குள்ளே இருந்துன்னா செயற்கை, 18 20 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா செயற்கையே இல்லை. ஸோ அது மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து ஒன்றுக்கு ஒன்று நம்ம அதை நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது எது மாதிரி கர்ம பலனில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம், எது மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு கொடுக்கும், எந்த மாதிரி தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் எந்த மாதிரி அமைப்பில் அது கை வைக்கும், குழந்தையில கை வைக்குமா, திருமணத்தில் கை வைக்குமா, உத்தியோகத்திலையா, பணத்திலையா, தாயாரா, தகப்பனாரா, உறவுகளா, எந்த கல்யாண விஷயத்துலையா, காதல் கல்யாணமா, எதில் எப்படி காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்பில் சேருது அப்படிங்க. சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராகுவோட சம்மந்தப்பட்ட காதல் விஷயங்கள், சுக்கிரன் ராகு கேதுவோட சம்மந்தப்படாமல் நேர்த்தியாக இருந்துக்கிறப்ப அது இருக்காது. இதெல்லாம் ஒரு கிரகமும் கர்ம வினைகளே பார்த்தீங்கன்னா அந்த சேர்க்கையில் தான் இருக்குதே ஒழிய சுக்கிரன் 9ல் இருந்தா என்ன, சுக்கிரன் 10ல் இருந்தா என்ன, குரு 8ல் இருந்தா என்ன, குரு 9ல் இருந்தானாங்கிறதுல பலன்கள் கிடையாது. ஒன்றுக்கொன்று எப்படி இணையுது, எவ்வளோ டிகிரியில் இணையுது, யார் யாரோட சேர்றா, அப்படி பொறுத்து தான் கர்ம வினை இருக்கிறதுங்கிறது நம்மளுடைய 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கற்றுருக்கோம். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பிறந்த நேரம், உங்கள் உரை வைத்து துல்லியமான ஜாதகத்தை போடும்பொழுது ஒன்றுமே இந்த பொதுவான பலன்கள் காட்டிலும் ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம பார்க்க முடியும். எப்படி அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, எது மாதிரி யோகத்துறைகள் உங்களுக்கு வரும், எது மாதிரி மாற்றங்கள் நல்லது, எப்போ வேலை மாறலாம், எப்போ உத்தியோக உயர்வு இருக்குது, எப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும், எப்போ வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் காத்திருக்கிறது, எது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும், உடல்நல கோளாறுகள் எப்படி சரியாகும், எது மாதிரி விஷயங்கள் காட்டுது, லக்னம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, ஒரு கிரகமும் சேர்க்கை எப்படி இருக்குது, எந்த சாரத்தில் இருக்கிறார், ஸ்தான பலம், திக்பலம், திருக்பலம் எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையே ஒரு துல்லியமான பலன்கள் நம்ம எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காகவும் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்காகவும் உண்மையே நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியலை ரீச் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் நம்மளால் பண்ண முடியுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒன்றுமே நல்லா சொல்ல முடியும். இதனால் தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாத்தையுமே நாம் தவிர்த்து உங்கள் கர்மாவின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே திட்டமிட்டு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எந்த கிரகம் யோகமான கிரகம், அந்த கிரகத்தின் தொழில் என்ன, அதோட அமைப்பு என்னங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு அந்த துறையை நம்ம தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் போராடும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். ராகு குரு திசையெல்லாம் நடுப்பீரியடில் வந்துட்டா யோகம்னு இருக்கும். ஸோ சூரியனோட குரு சேர்வது நல்லது, சனி சேர்வது சரியில்லை, சூரியனோட செவ்வாய் சேர்வது தப்பே இல்லை. சூரியன் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்துறது, ஒரு 10 டிகிரிக்குள்ளே வந்ததுன்னா அஸ்தங்கப்படுத்துவார், அதுவும் ரொம்ப நல்லது, சூரியனோட திசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே சமயத்தில் சூரியன் ராகு கேதுகளோட சேரக்கூடாது. ஸோ ராகு கேதுகளோடையும் சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, மற்றபடி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் தவறு இல்லை. அதே மாதிரி குருங்கிற கிரகம் பாருங்க, ராகு கேதுகளோட சேர்றது பிரச்சனை இல்லை. ஆனால் ராகுவோட ஒரு 4 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே போயிட்டாருன்னா ராகு குருவோட பலனை எடுத்து குருவுக்கு எந்த பலனும் கொடுக்காம போயிடுவார். ஸோ அதனால் ராகுவோட சேரும் பொழுது குரு சண்டால யோகம் என்று சொல்லப்படுகிற யோகம் வந்துடுது. ஸோ அதனால் அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பாருங்க, ஓரளவுக்கு குரு சனியோட சேர்ந்தாலும் சனியை திருட்பலம் கொடுத்து நல்ல தொழில், நல்ல வேலை, அது மாதிரி விஷயத்தை கொடுக்க தான் செய்வார். செவ்வாயோட சேர்ந்தால் ராசி அதிபதியோடய சேர்வது ரொம்ப நல்லது. ராசி அந்த ஜாதகரே ரொம்ப சுகமாக வாழக்கூடிய, நல்ல வாழ்க்கையில் டெவலப் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குரு சந்திரனும் சேர்ந்தால் சந்திரமங்கல் யோகம், அம்மா விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா பல விஷயங்கள் வீடு, வண்டி, வாகனம், அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக குருவும் சந்திரனும் சேரும் பொழுது இருக்குது. குருவும் சுக்கிரனும் சேருவது தான் தப்பு, குருவும் ராகுவும் சேருவது தப்பு, குரு சுக்கிரன் சேருவது தப்பு. ஏன்னா சுக்கிரன் கலத்திரக்காரனாக இருந்து குருங்கிற ஒரு புத்திரக்காரனோட சேரும் பொழுது
2 பேருமே தேவகுரு அசுரகுரு என்று சொல்லப்படுகிற அந்த ஃப்ரிக்ஷன் பிரச்சனை இருக்கிறனால 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையான ஒரு கிரகங்களாக இருக்கிறனால 2 பேரும் சுப கிரகமாக இருந்தாலும் ஒரு 10 டிகிரிக்குள்ள 8 டிகிரிக்குள்ள சேரும் பொழுது புத்திர விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள், திருமண விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுத்துருவார். ஸோ அதனால குரு வந்து இந்த 2 கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் மற்ற கிரகத்தோட சேர்ந்திருக்கிறது நல்லது. குரு புதனோட சேர்ந்திருக்கிறது தப்பில்லை. ஸோ எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லை. அதே மாதிரி மற்ற ஒரு மாதிரி மிகவும் அவயோக கிரகமாகிய புதன் மேஷராசி மேஷ லக்னுக்கு வரக்கூடாத திசையாக வருகிறார். வரவேண்டிய திசையாக சூரியன் குரு வருகிறார், வரக்கூடாத திசையாக புதன் வருகிறார். புதன் வந்தாவே கொஞ்சம் பிரச்சனைகளோடு சேர்ந்து தான் வாழ்க்கை ஓடுங்கிறது நம்ம மேஷ லக்னம் மேஷராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வந்து புதனோட சம்மந்தப்பட்டுருச்சுன்னா ரிஸ்க். ஏன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரும் பொழுது அவர் 6ஆம் வீடு அவருக்கு பிடிக்காத அவயோக கிரகத்தோடு சேரும் பொழுது ஜாதகரே கொஞ்சம் விடந்தாவாதி மாதிரியும், அவர் கொடுக்குற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரியும், பம்பு வழக்குகள் அதிகமாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அமைப்பாகவும் ஜாதக பிரகாரம் கொடுத்துரும். ஸோ அது இருக்கான்னு பார்த்துக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்துருக்கிறது நல்ல அறிவு கூர்மை, புதன் சூரியனோட சேர்ந்துருக்கிறது நிபுண யோகம், புதன் சந்திரனோட சேர்ந்திருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் சந்திரன் இருள் சந்திரனாக அமாவாசைக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தால் புதன் பாதிக்கப்படுவார். புதன் சனியோட சேர்ந்திருந்தா மந்த புத்திக்காரராக படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் கொடுக்கும். மெமரி பவர் கொஞ்சம் குறைக்கும், ஞாபகம் மறதி அது மாதிரி சில விஷயங்கள், லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் வந்து செவ்வாயை காட்டிலும் ராகுவோட சேர்வதும் தப்பு. கேதுவோட சேர்ந்தால் கூட அது ஒரு வேற மாதிரி ஒரு நுணுக்கமான அறிவை கொடுக்கும். ராகுவோட ஒரு 5 டிகிரி 6 டிகிரி கேட்கும் பொழுது ராகு புதனின் அமைப்பை எடுத்துக்கொண்டு புதன் வந்து நல்லா இருக்காது. ஸோ புதன் திசை வந்து ஒரு பிரச்சனைக்குரிய திசையாகவும் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ நீங்கள் மேஷ லக்னம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லா பாருங்கள் புதன் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியமாக பாருங்கள். புதன் திசையில் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பிளானட்ஸ் ஆகிய சுக்கிரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன், அதுக்கப்புறம் வரக்கூடிய சனிலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராகுவோட சேராமல் இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனிலாம் கேதுவோட சேருவது ரொம்ப நல்லது. சந்திரன் சனி சேர்ந்தால் புணர்ப்பு தோஷம் ஆகுது, அம்மா விஷயங்கள் அம்மாவுக்கு தோஷம் அது மாதிரி விஷயங்கள், கல்யாண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். சுக்கிரன் வந்து சனியோட செவ்வாயோட சம்மந்தப்படும் பொழுது காதல் விஷயம் மூலமாக கல்யாணம் நடக்கிறது, காதல் திருமணம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது எத்தகைய திருமணங்கிறது 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறார், அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குதுங்கிறத வைத்து நம்ம துல்லியமாக சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கிரகம் நல்ல வரவேண்டிய கிரகமாக வரவேண்டிய தசையாக வருகிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். குருவும் சூரியன் அது யாரோட சேரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி வரக்கூடாத திசையாக எந்த கிரகம் வருகிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் யாரோட சேர்ந்தால் நமக்கு இன்னுமே பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எது மாதிரி ஒரு ராங் காம்பினேஷன் வந்து நல்லதில்லை. யோகங்கள் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் சேர்வது ரொம்ப நல்லது, குரு செவ்வாய் சேர்வது நல்லது. அதே மாதிரி குரு எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்தாலும் நல்ல விஷயங்கள். ராகு சுக்கிரனோட மட்டும் அவர் வந்து விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது நம்ம இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க, அதில் இருக்கக்கூடிய தசா புக்திகள்லாம் எப்படி இருக்குது, கிரகங்கள் எந்தெந்த டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம வந்து துல்லியமாக பார்த்து அது மூலமாக நம்ம பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்தவரை வச்சு நம்ம ஜாதகத்தை கணித்து பலன் சொல்லும் பொழுது அற்புதமான துல்லியமான பலன்கள். அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் என்ன, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் என்ன, எது மாதிரி உங்களுக்கு தொழில் அமையும், எது மாதிரி வாழ்க்கை அமையும், எந்த மாதிரி முடிவு எடுக்கிறது நல்லது அப்படிங்கிற போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம சொன்னது பார்த்திங்கன்னா மேஷ லக்னம் மேஷ ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.